viewers, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸாம்பிள் நம்பர் 7.10 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க்ஸ் சம். ஆல்ரெடி இதே மாதிரியே ஒரு கார் ஜீப் சம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே போல் இன்னொன்று வந்து ஒரு கார் சம் கூட போட்டிருக்கோம். இது மூணாவதா, இதுவும் அதே பேட்டர்ன் தான். ரொம்ப ஈஸி. கார் ஏ வந்துட்டு நார்த் சைடு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் கார் பி வந்துட்டு ஈஸ்ட் சைடு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு பார்க்குறப்போ கார் ஏ வந்து 10 கிலோமீட்டர் நார்த்தாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது உங்களுக்கு கார் ஏ வந்துட்டு நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன், கார் பி வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ கார் ஏ வந்து 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னனால ஒய் வந்து 10 கிலோமீட்டர் ஆகிடுது. அதே போல் கார் பி வந்து 15 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட், அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 கிலோமீட்டர் அண்ட் ட்ராவலிங் அட் 100 கிலோமீட்டர் பெர் ஹார், அதாவது டிஎக்ஸ் பை டிடி, அதாவது ட்ராவலிங் கிலோமீட்டர் பெர் ஹார் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம என்ன டிசைட் பண்ணலாம், டிஎக்ஸ் பை டிடி வந்து 100 கிலோமீட்டர் பெர் ஹார்னு எடுத்துக்கலாம். அதே போல் கார் ஏ வந்துட்டு ட்ராவலிங் அட் 80 கிலோமீட்டர் பெர் ஹார், அதனால் டிஒய் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 80 கிலோமீட்டர் பெர் ஹார். ரெண்டு காருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நான் ஜெட்னு எடுத்திருக்கேன். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னா டிஎஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். எவ்ரி திங் இஸ் கிளியர். எல்லாமே அவங்களே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பித்தகோரஸ் தியரம் எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். இதில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கிட்டா ஜெட்டோட வேல்யூ வந்துட்டு √325ன்னு வரும். இப்போ √325க்கு நான் இங்கே பாருங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்துட்டு என்ன வருதுன்னா 18.02 வருது. இப்போ நம்மளுக்கு டிசெட் பை டிடி வேணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதில் எல்லாமே 2 கேன்சல் ஆகிட்டு இப்படி கிடச்சிரும். எல்லா வேல்யூவும் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதில் அந்த √325ஓட வேல்யூ கூட 18.02 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2300 வரும். ஸோ அப்போ டிசெட் பை டிடி வேணும்னா 2300 டிவைடட் பை 18.02. பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் 100ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு இதை பாருங்கள் டிவிஷன் பார்ட்டியும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். தேர்ஃபோர் டிசெட் பை டிடியோட வேல்யூ வந்து 127.6 கிலோமீட்டர் பெர் ஹார். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே தான் ட்ராயிங்கு, அதுக்கப்புறமா சம்மு, அதே போல் இந்த பக்கம் இருக்குது. ஸோ hope you all understood, but very important 5 marks. கண்டிப்பாக எல்லாருமே படிக்க வேண்டிய சம். தேங்க்யூ வியூவர்ஸ்.